வணக்கம். ஆன்மீக செய்திகள். கோவை அன்னூர் ஓதிமலை பகுதியில் பழமை வாய்ந்த சின்னம்மன் பெரியம்மன் கோவில் உள்ளது. கோயில் ஆடிக்குண்டம் திருவிழா ஜூலை 12ஆம் தேதி பூச்சாட்டுதல் உற்சவத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு யாக பூஜை செய்தனர். சிகர நிகழ்ச்சியாக இன்று அதிகாலை முதல் குண்டம் திருவிழா நடக்கிறது. முதலில் பூசாரி குண்டத்தில் இறங்க, தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெண்கள் பொங்கலிட்டு அம்மனுக்கு படைத்தனர். முன்னதாக சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் ஆடி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இவ்விழா வரும் 31ஆம் தேதி வரை நடக்கிறது. விழாவையொட்டி கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் கள்ளழகர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தொடர்ந்து சிறப்பு யாகங்கள், வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட புனித கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். விழா நாட்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கள்ளழகர் அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அனுமன் வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் எழுந்தருளி கோயில் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடக்கிறது. அன்றைய தினம் அதிகாலை தேவியர்களுடன் சுந்தரராஜ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளுகிறார். தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு காலை 7:05 மணி முதல் காலை 7:25 மணிக்குள் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். ஆடி பெருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் தினமும் பல்வேறு ஆன்மீக மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேரோட்டத்தை தரிசிக்க மதுரை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஆதிகோரகநாதர் கோயிலில் சப்த கண்ணீர்களாக மாறிய சிறுமியர்களை வைத்து நடந்த சுபாஷினி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறுமியர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். நவராத்திரி திருவிழா போன்று ஆடி மாதத்தில் சுபாஷினி பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. வாராகி அம்மன் உள்ள கோயிலில் ஆஷாட நவராத்திரி பஞ்சமி விழா என்ற பெயரில் சுபாஷினி பூஜை நடத்தப்படுகிறது. 11 நாட்கள் நடத்தப்படும் இந்த விழாவில் 5ஆம் நாளான பஞ்சமி திதி வழிபாடு முக்கியத்துவம் பெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஆதிகோரகநாதர் கோயிலில் சுபாஷினி பூஜை வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. சப்த கன்னியர்களாக தேர்வு செய்யப்பட்ட 7 சிறுமியர்களை அமர வைத்து சுபாஷினி பூஜை நடத்தப்பட்டது. பூஜையின் நிறைவாக சிறுமியர்களுக்கு புத்தாடைகள், கண்ணாடி வளையல், சீப்பு, மருதாணி, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கி பெண்கள் சிறுமிகளிடம் ஆசி பெற்றனர்.
கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வருவாங்க அடுத்த வருஷம். சப்தகன்னி பூஜை ஆஷாட நவராத்திரி அதுல 5ஆம் நாள் பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதியில வாராகிக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில அவளுக்கு நம்ம எப்படி நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி வருதோ அதே மாதிரி இது ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரின்னு பேரு. இந்த சப்தகன்னி 7 குழந்தைகளுக்கு அவளுக்கு வேண்டிய துணிமணி, சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுடைய முன்னோருடைய ஆசையும் இந்த சப்தகன்னியோடைய ஆசையும் நம்மளுக்கு வாழையடி வாழையாக கிடைக்கும். அவளுக்கு வேண்டிய நம்ம எல்லா இதுவுமே செஞ்சு கொடுத்தா அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் தலை தூங்கும். நன்றாக எல்லா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் நடக்கும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஓம் ஈஷத்வஜாய வித்மஹே தண்டகஸ்தாய தீமஹே தன்னோ வராக பிரஜோதயாத். இன்று ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு வருடந்தோறும் 11 நாட்கள் நவராத்திரி நடைபெறும். அதன் போலவே திருப்புவனத்தில் ஆதி கோரக்கநாதர் திருக்கோவிலிலே எழுந்து அல்பாளிக்கக்கூடிய அருள்மிகு சப்தகன்னி உடனாகிய வாராகி அம்மனுக்கு இன்று ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் அங்கமாக 7 கன்னிமார்களை வைத்து பூஜை செய்வதன் பொருட்டு 7 கன்னி பெண்களுக்கு ஆஷாட நவராத்திரி பஞ்சமி விழாவின் சப்தகன்னி பூஜையானது இன்று சிறப்பாக நடைபெற்றது. எல்லோரும் இந்த ஆஷாட நவராத்திரியிலே வாராகி அம்மனை வழிபட்டு எல்லா வளங்களும் பெற அன்புடன் வாராகி அம்மனை பிரார்த்திக்கின்றோம். ஓம் வாராகியே நமः. பூஜையினுடைய சிறப்பம்சம் என்ன? அதாவது ஆஷாட நவராத்திரியினுடைய வாராகி அம்மனுடைய பூஜையின் சிறப்பு என்னன்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன். ராஜராஜ சோழன் போர் புரியறதுக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் அவர் போர் செய்வார். அதன் போக தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு ரொம்ப பெயர் போனது. அங்க நம்ம வாராகி அம்மன் அவங்க கையில கலப்பையோட தான் இருப்பாங்க. என்றும் நம்மலாம் விவசாயத்துல எல்லாம் இருக்கிறதுனால இந்த வாராகி அம்மன் எல்லாம் வழிபட்டோம்னா குறையாத செல்வங்கள் என்றும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வயல்வெளிகள், எதிரிகள் தொல்லை இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இந்த வாராகி அம்மனை வழிபட்டு வந்தா ரொம்ப விசேஷம்னு எல்லாம் பெரியவா சொல்றாங்க. ஓம் சரி. சுபாஷினி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் கோயிலில் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 13ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. இவ்விழா 10 நாட்கள் நடைபெறும். 9வது நாள் விழாவான இன்று வாராகி அம்மனுக்கு கனி வகைகளால் சிறப்பாக அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நந்தி மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.